எள்ளு, 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, கட்டி பெருங்காயம், காய்ந்த மிளகாய் 150 கிராம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ 2 கப்பு அதாவது உளுந்தம்பருப்பு உருட்டு உளுந்து எடுத்துருக்கிறேன். நல்ல மணக்க வறுப்போம் 100 கிராம். அடுத்து 2 கப்பு வந்து கடலைப்பருப்பு, இதுவும் 100 கிராம் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். மூணாவது வந்து 2 கப்பு வந்து துவரம் பருப்பு, இதுவும் மணக்க பொறுமையாக வருங்க. அப்போ தான் வந்து நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு. இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் வந்து 150 கிராம் வந்து அதாவது காய்ந்த மிளகாய் வறுத்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி வந்து நல்லா வறுத்துக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு துண்டு பெருங்காயமும், பூண்டை வந்து நல்லா உரக்கல்ல தட்டி இடித்து வறுத்து எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் நல்ல மிளகாயும் பெருங்காயத்தையும் முதல்ல அரைச்சிட்டு மற்ற பொருட்கள்லாம் போட்டு கடைசியாக நம்ம அம்மியில் தட்டி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பூண்டு வறுத்து அதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். அப்போ தான் வந்து மணக்க வாசனையாக இருக்குங்க. ஸோ அப்புறம் என்னங்க, கமக்க 5 ஸ்டார் ஹோட்டல் என்ன, அதுக்கு மேலேயே நமக்கு ரொம்ப டேஸ்ட்டான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சுக்கலாம். இந்த இட்லி பொடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள்.